ஸோ காய்ஸ் இன்றைக்கி வந்து நம்மளோட rx135 5 ஸ்பீடை வந்து நான் இன்ஜின் பிரித்து வேலை செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு. அதுக்கான ஸ்பேர்ஸ்லாம் வந்து நான் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். என்னோடய மெக்கானிக் ஷெட்டுக்கு போயிட்டு அங்கே என்னோடய மெக்கானிக் வந்து இன்ஜின் பிரிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னார். என்னென்ன செஞ்சுருக்காருன்ட்டு நம்ம போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெண்டு பசங்களும் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு டென்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கான் சுகுமார்ன்ட்டு. அவனோட பசங்க தான் இவங்க ரெண்டு பேருமே. ரொம்ப செல்லம் ரெண்டு பேருமே. அதில் பெரிய வந்து ரொம்ப கோபக்காரன், பயங்கர கோபமாகவே இருப்பான். எப்போ பார்த்தாலும் சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டான். சின்னவன் அப்படி இல்லை, ரொம்ப பாந்தமானவன். அவன் கொஞ்சம் அமைதியாக இருப்பான். பாருங்கள் எவ்வளோ கத்திக்கிட்டே இருக்கான், சொல்கிற பேச்சை கேட்க மாட்டான். ஆனால் ஒரு சில டைமில் நம்ம ஏதாவது சொன்னோன்னா கேட்டுக்குவான். இப்போ பாருங்கள், டோன்ட் ஷவுட், டோன்ட் ஷவுட். பார்த்தீங்களா, சொல்கிற பேச்சை நீட்டாக கேட்குறான் பையப்புள்ள. தென் நம்ம சேனலை இப்போ தான் வெரி ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷெட்டில் போய் நம்ம மெக்கானிக் வந்து என்னென்ன பிரிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து டேங்க்கு டோரு மாற்றலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன். அப்புறம் இன்ஜின் ஒர்க்கும் கையோடு செஞ்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் வச்சுருந்தேன். இப்போ வந்து அவர் இன்ஜின் பிரிச்சுட்டேன் அப்படின்னு வந்துட்டு எனக்கு சொன்னார். அதை நான் அப்படியே வீடியோ காட்டுறேன் பாருங்கள். கிட்டு பிரிச்சிட்டிங்களா? ஓ, சிலிண்டர் கிட்டு பிரிச்சிட்டாரு. இப்போ வந்து இன்ஜினை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்ஜினை கழட்டி வச்சுட்டு இன்ஜின் ஒர்க்கும் செய்ய ஆரம்பிச்சிருவார். ஜி, இப்போ இந்த இன்ஜின் வேலை செய்யணும்னா என்னென்ன மாற்றுவீங்க? ஆக்சுவலாக என்கிட்ட நீங்கள் பொருள் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பேக்கிங் கிட்டு சொல்லியிருக்கீங்க. தென் வந்து பேரிங், இன்ஜின் பேரிங் சொல்லியிருக்கீங்க. அப்படியே காட்டிடுறேன் வீடியோவில். இது பார்த்தீங்கன்னா பேக்கிங் கிட்டு rx135 5 ஸ்பீடு. இது தென் இன்ஜின் பேரிங் கொடுத்து சொல்லியிருக்கிறாரு, பேஸ்ட்டு, தென் ஆயில் சில்லு. இது இல்லாமல் வந்துட்டு செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றுவார். அதுக்கப்புறம் வந்து கிளச் பிளேட்ஸ் எல்லாம் மாற்றுவார். இப்போது இந்த இன்ஜின் ஸ்பேர்ஸ்லாம் மாற்றுறோம் இல்லையா, இதுக்கு இன்ஜின் ஆயில், டூட்டி ஆயில் எல்லாமே மாற்றணும் இல்லையா? ஆமாம், டியூட்டி ஆயில் மெயினாக செஞ்சே ஆகணும். அது டியூட்டி ஆயில் கரெக்டாக இருந்தால் தான் இன்ஜின் சீஸ் ஆகாமல் கரெக்டாக ஓடும். சில பேர்லாம் டியூட்டி ஆயில் செக் பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்படியே ஓடிட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா டியூட்டி ஆயில்லாம் ட்ரை ஆகிருக்கும். அப்புறம் பார்த்தா அப்புறம் இன்ஜின் சீஸ் ஆன அப்புறம் ஆயில் நாங்கள் செக் பண்ணல பாயின்னு சொல்லுவாங்க. வந்து அது டியூட்டி ஆயில் கரெக்டாக செக் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணால் அது கரெக்டாக இன்ஜின் உங்களுக்கு ப்ராப்பராக நீட்டாக இருக்கும். இன்ஜின் பிஸ்டன் அடி இல்லாமல், கிராங்க் ஷாஃப்ட் அடி இல்லாமல் எல்லாம் கரெக்டாக இருக்கும். மொத்தத்தில் இன்ஜின் ஆயிலும் டூட்டி ஆயிலும் மாற்றி ஆகணும். நம்ம கம்பல்சரி மாற்றி ஆகணும் இல்லையா? இல்லை டூட்டி ஆயில் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் இன்ஜின் வேலை செய்கிறப்ப இன்ஜின் ஆயில் நம்ம மாற்றி ஆகணும். இன்ஜின் பிரிச்சுட்டாவே இன்ஜின் ஆயில் மாற்றி ஆகணும். இன்ஜின் நல்லா இருந்தாலும் இல்லைன்னா இந்த ஆயில் மாற்றிட்டா நல்லாயிருக்கும். ஓகே 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 உள்ளே இருக்கும். அது ஓகே மாற்றணும். ஓகே, கிராங்க் ஷாஃப்ட் கை, இந்த கை செட்டை அப்படியே மாற்றி விட்டுருவோம். ஓகே, மாற்றிட்டு அப்படியே நீட்டாக ரெடி பண்ணிடலாம். அது நீட்டாக ரெடி பண்ணிட்டு உள்ளே இன்ஜின் பேரிங் வருது. அந்த இன்ஜின் பேரிங் மாற்றிட்டா இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. இப்போ இது காணல, இதுதான் இன்ஜின் பேரிங் இல்லையா? ஆமாம், இதுதான் இன்ஜின் பேரிங். இதுதான் இன்ஜின் பேரிங். ஓகே ஓகே ஓகே. இது லேத்தில் கொடுத்து வேலை செஞ்சிட்டிங்கன்னா அந்த சவுண்டு வராது. இதுவும் வந்து ஒரு லேத் ஒர்க் செய்யணும். நம்ம வந்து சிலிண்டர் கிட்ட வந்து ஒரு லேத் ஒர்க் செய்யணும் இல்லையா? இதெல்லாம் செஞ்சால் இன்ஜின் சூப்பராக இருக்கும், ப்ராப்பராக இருக்கும் இல்லையா? மைலேஜ் எப்படி கிடைக்கும் இதை செஞ்சுட்டா? நம்ம நல்லா இருக்கும், மைலேஜ் சூப்பராக இருக்கும் இல்லைங்களா? நல்லா இருக்கும். இப்போ நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து தேவைனா தான் மாற்றணும் இல்லையா? ஆமாம், நல்லா இருந்தால் அதே போட்டுக்கலாம். ஓகே, போயிருந்தால் மாற்றி தான் ஆகணும். அதே மாதிரி கிளச் பிளேட்ஸ்லாம் எப்படி? நீங்கள் கிளச் பிளேட்ஸ் மாற்றி தான் ஆகணும். இந்த வண்டியில் நல்லா இருக்குது கிளச் பிளேட்டு. ஆனால் ஆக்சுவலாக அது இன்ஜின் பிடிச்சா கிளச் பிளேட் மாற்ற நல்லது. எதுக்கோசம் நம்ம கிளச் பிளேட் மாற்றுறோம்? கொஞ்சம் புல்லிங் நல்லா இருக்கும். கிளச் புல்லிங் நல்லா இருக்கும். அதுக்கோசம் நம்ம கிளச் பிளேட் மாற்றுறோம் இல்லையா? நல்லா இருக்கும். நல்லா கட்டன் பிக்கப் கிடைக்கும். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம இந்த இன்ஜின் வேலை செஞ்சுட்டா எவ்வளோ கிலோமீட்டர் மைலேஜ் என்ன தரும்? மைலேஜ் 40 வரும். 5 ஸ்பீடு 40 தான் தருமா? 40 தான் வரும். ஓகே, நல்லா நிதானமாக பொறுமையாக ஓட்டுனா ஒரு 50 பக்கம் வராதா? 50 வரும். அதாவது நம்ம எமேகா உட்காந்தாவே அது வண்டி போட்டு இழுத்துருவோம். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு வந்து ஆல்ட்ரு மஃப்லர்லாம் போடுறோம்ல, அந்த ஆல்ட்ரு மஃப்லர்லாம் போட்டால் ஏதாவது இதுக்கு பாதிப்பு இருக்கா இன்ஜினுக்கு? இன்ஜினுக்குலாம் பாதிப்பு இல்லை, சவுண்டு டிஃப்ரெண்ட் வரும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. இன்ஜினுக்குலாம் ஒன்றும் பாதிப்பு இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்படியே ஓடும், அவ்வளோதான். ஓகே, சவுண்ட்லாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட். இப்போ வந்து நம்ம இது இன்ஜின் வேலை செய்கிறதுனால நம்ம rx100 சைலன்சர் இதுக்கு போட்டால் அப்படியே rx100ஓட பீட் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே.
ஓகே, அவர் வந்து இன்ஜின் ஒர்க்கு செய்கிறத பற்றி எல்லாமே டீட்டெயில் கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக இதை நம்ம இன்ஜின் ஒர்க் செஞ்சால் நல்ல மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, இந்த இன்ஜின் ஒர்க்கு செஞ்சதுக்கப்புறம் வண்டி வந்து வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு வந்து என்னோடய மெக்கானிக் சொல்லியிருக்காரு. சவுண்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா RX100 சவுண்டு மாதிரியே வரும் அப்படின்ட்டு அதையும் சொல்லியிருக்காரு. நான் இப்போ இதுக்கு வந்து இன்ஜின் ஒர்க் செஞ்சு தென் RX100 சைலன்சர் போட்டு தென் டேங்க் டோர் பார்த்திங்கன்னா 5 ஸ்பீடுக்கு ஒரு ஒயிட் கலர் நான் செஞ்சுருந்தேன். கடைசி வீடியோலேயே நான் போட்டிருக்கேன். அதை பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள். தென் அவ்வளோதான். இதை ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தரேன். இன்னொன்று என்னென்னா, நம்மளோட அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா 50K 50,000 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோ அநேகமாக அதுதான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். ஓகே, பபாய் ஃப்ரம் rxdesignmaker சதீஷ். பபாய். நம்மை போல நெஞ்சம் கொண்ட